இந்த 35வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். நம்மை நெருக்குகின்ற பிரச்சனைகள் நமக்கு வருகின்ற பொழுதும் நீதிக்கும் அநீதிக்குமான பக்கங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் நமக்கு ஏறெடுக்கின்ற பொழுதும் அவைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒரு குறுக்கு வழி நடுநிலைமை. இதற்கு நாம் சொல்லுகின்ற பதில்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா, நான் யார் பக்கமும் இல்லை, நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன். ஆனால் அது எவ்வளவு தவறு என்பதை ஆண்டவர் இயேசுவின் மரணத்தின் போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அத்தியாயம் 69 75 வரையிலான வசனங்கள். பிரதான ஆசாரியரும் அவரோடு கூட இருக்கிறவர்களும் இயேசுவின் மீது சுமத்துவதற்கு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டு கிடைக்குமா என்று தேடிக்கொண்ட விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் பேதுரு நடுநிலைமையை தெரிவு செய்தார். விசாரணை செய்கின்ற இடத்திற்கு வரைக்கும் வந்த பேதுரு அங்கு என்ன நடக்குதுன்னு எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த பேதுரு, ஆனால் அங்கு நடந்த எல்லாவற்றிலிருந்தும் தன்னை தூரப்படுத்திக் கொள்வதற்கு தெரிவு செய்தார். 3 முறை அவரை வந்து கேட்டப்போ 3 முறையும் பேதுரு மறுதலித்தார். அந்த மறுதலிப்பிற்கான காரணம் நடுநிலைமை. நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? முதல் தடவை ஒரு குழப்பத்தோடையும், 2வது தடவை கொஞ்சம் தைரியமாக ஒரு ஆணையோடையும், 3வது தடவை சபிச்சு ஆணையிட்டு இயேசுவை தெரியாது என்று பேதுரு மறுதலித்தார். தவறுகள் நடக்கின்ற பொழுது, நம்மை சுற்றி அநீதிகள் நடக்கின்ற பொழுது இப்படி நடுநிலைமையாக இருக்கிறது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா பேதுரு இப்படி மறுதலிக்கிறதுக்கு பதிலாக அந்த கூட்டத்தோடு சேர்ந்து சிலுவையில் அறையும்னு சொல்லியிருக்கலாம். அமைதி என்கின்ற நடுநிலைமை மிகவும் பயங்கரமானது. ஏன்னா அமைதி என்ற நடுநிலைமை அமைதியாக அநீதியோடு கைகோர்த்து கொள்ளும். அது நமக்கே தெரியாது. தவறு நடப்பதற்கு சுலபமாக வழிகளை வகுத்து கொடுக்கும் அமைதி என்கின்ற நடுநிலைமை நம்மளுடைய மரியாதையை காப்பாற்றும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் உருவாகாமல் பார்த்துக்கும். ஆனால் நாம் கொடுக்க மறுத்த குரல் அடுத்தவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும். இன்றைக்கும் இந்த அமைதி என்னும் நடுநிலைமை பலருடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டுதான் இருக்கிறது. 2011 தரவுகளையும் 2022ஆம் ஆண்டு தரவுகளையும் பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவங்க 22% வெறும் 5% கம்மியாயிட்டாங்க. என்னடா நம்ம நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருச்சான்னு பார்த்தா, கடந்த 12 வருஷமாக ஒரு நாளைக்கு 190 ரூபாய்க்கு கீழே செலவு பண்ணுறவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. 12 வருஷமாக இப்படி தான் பேப்பரில் வறுமையை ஒழிச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில். இது வேற யாரோடைய பிரச்சனை, நமக்கு தேவையில்லை. நாம் அமைதியாக இருந்தால் போதும். மத சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற வன்முறையில் பெரும்பாலும் வட மாநிலங்களான மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத் இப்படி போன்ற மாநிலங்கள் தான் முதன்மையான இடங்கள்ல இருக்கு. நாம் வாழ்றது தமிழ்நாட்டில். நாம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இங்கே இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று நாம் அமைதியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் துரோகம் செய்கின்றோம். இவர்களை மறுதலிக்கின்ற பொழுதெல்லாம் இயேசுவை நாம் இன்றும் மறுதலித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு எங்கோ, யாருடைய இல்லத்திலோ, ஏதோ ஒரு பிரதான ஆசாரியரிடத்தில் இன்றும் விசாரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இயேசுவை தேட திருச்சபை வரைக்கும் வருகின்றோம். திருமுறையை எடுத்து படிப்பதற்கு முயலுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் வெளிப்படுத்த தயங்குகின்றோம். அவரை மறுதலிக்கின்றோம். அநீதியின் சமயத்தில் அமைதி நல்லதல்ல. அந்த அமைதி அடுத்தவர்களை துன்புறுத்துகின்றதாக அமையும். அந்த துன்பத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காத வண்ணம் கடவுள் நமக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆமென்.